இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டில் எப்படி அட்ரஸ் மாற்றுவது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் அட்ரஸ் மாற்றுவதற்கு 50 ருபீஸ் ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் எப்படி மாற்றுவது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார் யுஐடிஐ ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மை ஆதார் .uidi.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு என்டர் ஆதார் நம்பர்னு வரும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க. கேப்சாவை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுடைய ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணுங்கள். ஓடிபி நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 4வதாக அட்ரஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு அப்டேட் அட்ரஸ் ஆன்லைன் ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அப்டேட் அட்ரஸ் ஆன்லைன் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இதற்கான ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அட்ரஸ் ஆப்ஷன் மட்டும் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து நோ லிமிட் சொல்லியிருக்கும். மற்ற ஆப்ஷன்லாம் ஈஸி மெத்துக்கு போய் தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு அட்ரஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். அடுத்ததாக வந்து தமிழில் இருக்கும். நீங்கள் அட்ரஸ் புதிய அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் டு பி அப்டேட்னு இருக்கும். கேர் ஆஃபில் வந்து பையனாக இருந்தால் சன் ஆஃப் சொல்லி என்டர் பண்ணி அவங்க ஃபாதர் நேம், இதுவே பொண்ணாக இருந்தால் டாட்டர் ஆஃப்னு என்டர் பண்ணி அவங்களுடைய ஃபாதர் நேம், இதுவே உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் என்டர் பண்ணணும். ஒய்ஃப் ஆஃப்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் என்டர் பண்ணணும். கேர் ஆஃபில் இந்த மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேர் ஆஃப் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் இஷ்யூ ஆகும். தமிழ் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கங்க. அல்லது ரைட் சைடில் கீபோர்ட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் கரெக்ஷன் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து தமிழ் இஷ்யூ ஆகும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஹவுஸ் நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். ஹவுஸ் நம்பர் என்டர் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணால் உங்களுக்கு தமிழ் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் தமிழில் நீங்களே தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கங்க. அடுத்ததாக உங்களோட ஏரியாவுடைய நேம், ஏரியா நேம் என்டர் பண்ண பிறகு லேண்ட்மார்க் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனுவல் அப்லோட், ஃபெச் ஆன்லைன் சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மேனுவல் அப்லோட் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எதில் உங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கங்க. பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட், டிசபிலிட்டி ஐடென்டி கார்டு, எலக்ட்ரிசிட்டி பில். எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருந்தால் 3 மாதத்திற்குள்ளே பே பண்ண எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேஸ் கனெக்ஷன் பில், இந்தியன் பாஸ்போர்ட். எந்த டாக்குமெண்ட்டில் உங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓட்டர் ஐடி கார்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க.
ரேஷன் கார்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் டிக் மார்க் வந்த பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவியூவாக ஷோ ஆகும். அதெல்லாம் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் கரெக்டாக இருந்த பிறகு அடுத்ததாக வந்து எந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 rupees அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதற்கு கீழே வந்து ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த பேமெண்ட் சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தோன்னே நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்கேன் அண்ட் பே, யூபிஐ எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் 50 rupees அமௌண்ட் பே பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூகுள் பேனா யூபிஐ, ஸ்கேன் அண்ட் பே அந்த ஆப்ஷனை வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுனா கார்டு நம்பர் என்டர் பண்ணணும், எக்ஸ்பைரி டேட், சிவிவி நம்பர், கார்டு ஹோல்டருடைய நேம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 50 rupees பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்னு வந்து பேமெண்ட் பண்ண டேட் டைம் இருக்கும். 50 rupees அமௌண்ட் பே பண்ண இருக்கும். டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ரிசிப்ட்லேயே வந்து ட்ராக்கிங் நம்பர் இருக்கும். அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆதார் கார்டு ஆன்லைனில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் 7 நாள்லேருந்து 15 நாட்களுக்குள் வந்து அட்ரஸ் அப்டேட் ஆகிடும். அதன் பிறகு அட்ரஸ் மூலம் உங்களோட அட்ரஸ்க்கு கரெக்ஷனான ஆதார் கார்டை சென்ட் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.